ஓம் சாந்தி. எல்லா சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி திருக்குரான் 2வது அத்தியாயத்தில் 168 நாம் பார்க்க போகிறோம். 168வது வசனத்திலிருந்து, மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றிலிருந்து உண்ண அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றை உண்ணுங்கள், மேலும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமாக விரோதியாவான். ஸோ இது முஸ்லீம்களுக்காக எழுதப்பட்ட குரானில் சொல்லப்பட்டு இருப்பதைப் போலவே எல்லா மதத்துக்குமே ஒரு உணவு நியமம் இருக்குது. ஆனால் இப்போ யாருமே அதை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பட் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாருமே நாக்குக்கு சுவையானதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் சைத்தானுடைய டேலண்ட். அதை தான் சொல்கிறாரு, சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவன் பகிரங்கமான விரோதி ஆகும். அது ஒன்று தான், நான் ஒரே ஒரு தடவை சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் எல்லாமே. மாமிசம் சாப்பிட்றதா இருக்கட்டும், கரிமீன், இது தண்ணி அடிக்கிற பழக்கமாக இருக்கட்டும், இப்படித்தான் எல்லாருமே கெட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் உங்களை எங்கே எடுத்துகிட்டு போய் விடுவான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு தடவைன்ட்டு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதுன்ற நிலைமை வரும். ஸோ அந்த பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு அந்த பழக்கத்தை பழக்கப்படுத்தியவர்கள் இருக்க போகிறதில்ல, நீங்கள் தான் தனியாக அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஸோ குறிப்பாக நமீபியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யானைகளை எல்லாம் அடித்து அரசாங்கமே போடுது இல்லையா? இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், எல்லா மதத்தினாலும் அரசாங்கத்தினாலே தடை செய்யப்பட்ட உணவு அது. இந்த கலியுக சைத்தானின் அரசாங்கத்திலே தடை செய்யப்பட்ட உணவு தான் அது. உணவுனே சொல்ல முடியாது, தடைப்பட்டது. ஆனால் இப்போ அரசாங்கமே அதுக்கு அனுமதி கொடுத்து அவங்களே கொலையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, கடவுளால் அனுமதிக்கப்பட்ட உணவை மீறி மற்றதை சாப்பிட்டதோடைய பலன் கடைசியில் உணவு பற்றாக்குறை நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒவ்வொரு மதத்திற்குமே இது பொருந்தும். நிச்சயமாக அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம், இங்கே அவன்றது சாத்தானை சொல்கிறாங்க. அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீயதையும் மானக்கேடானவற்றையும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது கூறுவதையும் தான். ஸோ சாத்தானுடைய டேலண்ட்டே அதுதான் இல்லையா? அந்த ஆதாம் ஏவாள் கதையில் பார்த்திங்கன்னா, ஏவாள் தான் சொல்கிறா, கன்வின்ஸ் பண்ணுற ஆதாம் அந்த கனியை சாப்பிட சொல்லி. ஸோ அதே மாதிரி நிஜத்திலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இந்த காமம், கள்ளத்தொடர்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்க சட்டமும் நிறைய நாடுகளில் கள்ளத்தொடர்பு தப்பில்லைன்ற மாதிரி வருது. தப்பில்லைன்னு சொல்லுது, ஆனால் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்காது. ஸோ நிறைய வடநாட்டிலெல்லாம் இந்த மாதிரி கேஸ், என்னுடைய கணவன் எங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, நாங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கள்ளக்காதலனோடு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது வக்கீல் சொல்கிறாரு, இந்திய கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்கெலாம் நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அதே கோர்ட்டு தான் கள்ளத்தொடர்பு ஓகேன்னு சொன்னது. இதுதான் சைத்தானுடைய சாமர்த்தியம் இல்லையா? தப்பு செய்கிறதுக்கும் தூண்டிவிட்டு தண்டனை வரும்போது உங்களை கைவிட்டுரும். ஸோ அதனால தான் அவன் ஏவுவதெல்லாம் தீயதையும் இல்லையா, ஆணையும் பெண்ணையும் படித்தான், இதுக்காக தானே படித்தான், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்டை கெடுக்கும். மானக்கேடான விஷயங்கள் இல்லையா, அது அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் கடைசியில் ஒரு போலீஸ் கேஸு, கள்ளத்தொடர்பு, இப்போ நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் வருதில்ல, அப்போ யாராவது ஆமாம் நான் பண்ணேன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக இது நடக்குது. யாராவது தைரியமாக ஆமாம் நான் பண்ணேன் என்ன இப்போ அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை கன்சென்சஸோடவே நான் பண்ணேன்னு கூட யாராவது சொல்கிறாங்களா? ஏன்னா அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அவங்க கன்சென்ட்டோடவே கூட பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இல்லை அவள் அனுமதிச்சான்னு யாராவது சொல்கிறாங்களா? எப்படி சொல்ல முடியும் மனைவி இருக்கும்பொழுது இல்லையா? ஏன்னா எப்போ வருது கேஸு? 10-20 வருஷம் கழிச்சு, அதுக்குள்ளே இவங்க தாத்தா பாட்டி ஆகிடுவாங்க. இந்த நேரம் மனைவி குழந்தையெல்லாம் விட்டு போனால் இவன் எங்கே போவான்? அப்போ திமிரில் ஆடி இருப்பான். தண்டனை எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா சைத்தான்? ஸோ அது அந்த நேரம் உங்களுக்கு தோணாது. சினிமா பாடல்கள் எல்லாமே யாரோ ஒரு முஸ்லீம் சகோதரர்
சொல்லும்பொழுது யூடியூப்பில் பேசும்போது சொல்லியிருப்பார், ஆணை பார்க்கக்கூடாது, அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஆனால் நீங்கள் டிவியில் உங்கள் மனைவியும் உங்கள் மகளையும் சகோதரியையும் பார்க்க விடுறீங்களா? அது அந்நிய ஆணை இல்லையா? அவன் உடம்பை வேற காட்டிட்டு வந்து நிற்கிறான் 6 பேக்குன்ட்டு. இது சைத்தான் கிடையாதா அப்படின்னு கரெக்டாக கேட்டிருந்தார். ஸோ அதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் எப்படி உள்ளே வர்றான்னே தெரியாது. ஆனால் கடைசியில் அதுதான் உங்களுடைய மனதை கெடுத்து ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு பெரிய தப்பு பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டுரும். ஸோ உணவு விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே கடைசியில் அதை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத மாதிரி ஆகிடும். அதான் மானக்கேடான விஷயங்கள் பக்கமே அவன் உங்களை தள்ளுறான். நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது கூறுவதையும் இல்லையா? ஸோ அப்போ அல்லா தானே படித்தார் ஆணையும் பெண்ணையும், ஏன் எப்படி தப்பு? நான் ஆசையை கொடுத்துட்டாருல்ல, எப்படி தப்பு? இப்படி அவங்களே சமாதானப்படுத்திக்குவாங்க. ஸோ அப்போ அவங்க சாத்தானின் வசமாக இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. உள்ளே உட்காந்து சாத்தான் பேசுகிறான்னு அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சி பேசி கடவுளுக்கு எதிரானதுன்றதோட அவங்களுக்கு கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நீங்கள் கள்ள தொடர்பில் விழுந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, தண்டனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. சரி, 169 அது பார்த்தாச்சு. 170 மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், இல்லை, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படின்னு. ஸோ இது இப்போ இறைவன் வந்துட்டாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அவங்கவுங்களுடைய மதம் எதை ஃபாலோ பண்ணதோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. அல்லாஹ் பூமிக்கு வருவாருன்னெலாம் எங்கள் மதத்தில் சொல்லலை. கடவுள் வருவார், பரமபிதா வருவார், சிவன் வருவார் அப்படின்லாம் சொல்லலை. அப்படியும் வந்தாலும் ஞானத்தை கொடுப்பாருன்னு சொல்லலை இல்லையா? எல்லாத்தையும் அழிச்சிட்டு போவாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மனிதர்கள் எழுதிய வேதங்களில் வந்தது. அப்போ கடவுள் தெளிவாக சொல்கிறார், சொர்க்கத்தில் காமம் இருக்காது. இங்கே இப்போ காமத்தை விட சொர்க்கத்தில் யாரும் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. எல்லா மதத்துலையும் இருக்குது. புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கணும். எல்லாமே மனிதர்கள் உட்பட எல்லா விலங்குகளும் புலிசிங்கம் உட்பட தாவரங்களைத்தான் உணவாக உட்கொண்டன அப்படின்னு எல்லா மதத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தயாராகணுன்னா நீங்களும் இங்கே தாவர உணவை சாப்பிடுங்கன்னு ஃபுல்லாக அவ்வளோ அத்தாட்சியோடு நம்ம சொன்னால் கூட, இல்லை எங்கள் மதம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் எங்கள் மதம்ன்றது தான் எங்கள் மூதாதையர்கள் இல்லையா? என் அப்பா தான் ஃபாலோ பண்ணார், என் தாத்தா தான் ஃபாலோ பண்ணார். இப்போ திடீர்னுலாம் அதை விட முடியாதுன்னா என்ன விட முடியல. அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது நேர்வழி பெறாதவர்கள் இல்லையா? நேர்வழி கடவுளுடைய வழி மட்டும்தான். சாத்தான் வழி குறுக்கு வழி. ஸோ சாத்தான் வழினா வேறு ஒன்றும் கிடையாது, மனித வழி, அவ்வளோதான். ஸோ அப்போ கடவுளுடைய வழி இப்போ தான் கிடைக்கிது. அப்பையும் அவங்க அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நிராகரிக்கிறாங்க. மூதாதையர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றும் இல்லை? எந்த மதத்தினரும் அவங்க வழிபாட்டு முறைகளை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? அதெல்லாம் கிடையாது, காலகாலமாக நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் கண்மூடித்தனமாக இல்லையா? அதனால் நம்மளுடைய பாவம் போகுமா, நம்மளுடைய குணம் மாறுமா நல்ல விதத்தில் அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது. ஸோ அவங்கள நிராகரிப்போர். ஏன்னா அவங்க கடவுள் சொல்கிற வழி, கடவுள் எதுவுமே பண்ண சொல்லலை. நீங்கள் என்னை நினைவு பண்ணிக்கிட்டு இருங்க, நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். ஏன்னா கடவுள் அவருடைய அறிமுகத்தை தான் கொடுப்பாரு. ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். நாம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியை சொர்க்கமாக கடவுள் படித்து வச்சுருக்கிறாரு. 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கிறத நாமளே நரகமாக மாற்றிடுறோம். ஸோ அப்போ நரகத்தின் இறுதியில் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஞானம். அது என்ன? சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தது. காரணம் உடல் உணர்வுக்கே வரல, ஆத்ம உணர்வுலே இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறதுனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆனால் பொட்டு வைக்கிற எல்லாருக்கும் இது தெரியுமானா யாருக்குமே தெரியாது தான். அதுதான் மூட நம்பிக்கை. எதுவுமே தெரியாமல் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க விரதம் இருந்தாங்க, நான் விரதம் இருக்கிறேன். அவங்க நெருப்பில் நடந்தாங்க, நான் நெருப்பில் நடக்கிறேன். அவங்க கோயிலுக்கு போனாங்க, நான் கோயிலுக்கு போனேன். அவங்க இப்படி தான் கும்பிட்டாங்க, நானும் இப்படி தான் கும்பிட்டேன். ஸோ அப்படி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறது. ஸோ அப்போ இப்போ தான் இறைவன் சொல்கிறார்,
சொல்கிற அந்த ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது தான், ஓ இதுக்காக தான் இங்கே போட்டு வைக்கிறாங்களா, இதுக்காக தான் இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தோணும். ஆனால் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்மா நீங்கள் உணர்ந்தால் போதும், போட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனை நினைத்தால் போதும். நீங்கள் எங்கே தேடினாலும் கடவுள் என்ன கல் மண்ணிலையா இருக்கிறாரு, எங்கும் நிறைந்தவராக இருக்கிறாரு. ஒரு சர்ச்சிலேயோ கோயிலையோ மசூதிலையோ கடவுள் இருக்கிறார்? எங்கேயுமே கிடையாது. அவர் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஸோ அவரை நீங்கள் நினைக்கணும் புத்தியினால், அப்பான்னு அன்பாக நினைக்கணும். நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்கும், அவரை மாதிரியே பரிசுத்தமாகிட்டு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு தூய்மையான அவர் படைத்த உலகத்தில் நாம் பிறப்போம். அங்கே உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி, அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த பதவியை அடைவது தான் லட்சியமே தவிர நாராயணன் கடவுள் கிடையாது. சாதாரண கலியுக மனிதனை நாராயணனாக மாத்திர அந்த அல்லாதான் கடவுள். அதனால தான் மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே. ஸோ அவர் சொல்வதை ஃபாலோ பண்ணாமல், இல்லை எங்கள் அப்பா தாத்தாவெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, வம்சமாக நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோன்ட்டு இறைவனுடைய ஞானத்தை யார் நிராகரிக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு அவங்களுடைய உதாரணம் எப்படி அப்படின்னா, வெறும் கூப்பாட்டையும் அழைப்பொலியும் தவிர வேறு எதையும் கேட்காத பிராணிகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தை போன்றிருக்கிறது இல்லையா. அவங்கள கூப்பிட்றதும், அதாவது நம்ம தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசுகிறதும் செவுத்துக்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தாண்டான்ட்டு. அந்த மாதிரி இதை இயேசு காதிருந்தும் செவிடர்களாக கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே லைன் தான் இங்கேயும் வருது. அவர்கள் செவிடர்கள், உண்மையை கேட்கவே மாட்டாங்க. ஊமைகள், உண்மையை பேசவே மாட்டாங்க. குருடர்கள், பயன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டார்கள். அவர்கள் எதையும் அறிந்து உணர மாட்டார்கள் இல்லையா. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க மத தலைவர்கள் என்ன சொன்னாங்க, அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்படி ஃபாலோ பண்ணால் கடைசியில் அவங்க தான் ஏமாற போகிறாங்க இல்லையா. கடைசியில் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது இதெல்லாம் ஏன் பண்ணால், இதெல்லாம் எங்கள் மதத்தில் இருக்குது, மதத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், கடவுள் ஒரு மதத்தை உருவாக்கிட்டு இன்னொரு மதத்தை உருவாக்கிட்டு அதுக்கு எதிராக இன்னொரு மதத்தை உருவாக்கிட்டு அதுக்கு எதிராக இன்னொரு மதத்தை உருவாக்குவார். அது சாத்தானுடைய வேலை இல்லையா. பிரித்து பார்க்குறது சாத்தானுடைய வேலை. மனிதர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது சாத்தானுடைய வேலை. சொர்க்கத்தில் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி தான் இருக்கும். அங்கே இந்த மாதிரி இத்தனை மதங்கள் எல்லாம் இருக்காது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளவும் சொல்லியும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு என் மதம் என்ன சொல்லுது, என் குருமார்கள் என்ன சொல்கிறாங்க, அதை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னா அவங்க காதிருந்தும் செவிடர்களுக்காக கண்ணிருந்தும் குருடர்களோடு ஒப்பிடப்படக்கூடியவர்கள். 172 விசுவாசம் கொண்டோரே, நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லவற்றை உண்ணுங்கள், மேலும் அல்லாவுக்கு வணக்கத்திற்குரிய அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முஸ்லீம்ஸ் பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு தெரியல, ஆனால் பின்னாடி வருது அது. ஸோ அது அந்தளவுக்கு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதை அப்படியே படிச்சிடுறேன். பைபிளில் இன்னும் நிறைய ஏதோ இந்த காலுடைய ரெட்டை குழம்பு இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க விஸ்தாரமாக. ஆனால் இங்கே கடவுள் நேரடியாக சொல்கிறதுல மாமிசம் எதையுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மாமிசம் சாப்பிட்றது தான் அடுத்தடுத்த ருசியை நோக்கி போகும். மனைவியோடு வைக்கிற காமம் தான் அதுக்கு அடிமையாகி பிறகு மற்ற பெண்ணை தேடும், அப்படியே போகும். குழந்தையை கற்பழிக்கிறதுலேருந்து எல்லாமே போகும். ஸோ நீங்களே யோசித்து புரிஞ்சுக்கோங்க, கடவுள் சொல்கிற வழி கரெக்டாக இல்லை நீங்கள் நம்பிட்டு இருக்கிற வழி கரெக்டான்ட்டு. ஸோ அது உங்களுடைய சாய்ஸு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாவையே வணங்குபவர்களாக இருந்தால் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக முஸ்லீம் மதத்தில் முக்கியமான செய்தி அப்படின்னா இது ஒன்று தான். அல்லாஹ் மட்டுமே கடவுள், வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். இதுதான் முக்கியமான விஷயம். படைப்பவரை வணங்குவோம், படைப்பை வணங்க மாட்டோம். ஸோ இதை பற்றிய ரகசியம் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக அவரே சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் வணங்குறது கிடையாது, நீங்கள் பிச்சைக்காரங்க கிடையாது இல்லையா. வணங்குறதுன்றது கேட்குறது, எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்ட்டு. இங்கே அதெல்லாம் கிடையாது. நீ என்னோட குழந்தை, எனக்கு எது சொந்தமோ அது உனக்கு சொந்தம், ஆனால் நீ என்னோட குழந்தைன்னு நீ நிரூபிக்கணும். ஸோ அந்த நிரூபிக்கிற விஷயம்தான் சீதையை நெருப்பில் நடக்க வைக்கிறது. பிள்ளையார் முருகனுக்கு போட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த கனி பெறணுன்னா உலகத்தை சுற்றி வரணுன்ட்டு. அப்போ பிள்ளையார் என்ன பண்ணுவார்,
சிவனை மட்டும் சுற்றி வருவார். ஆனால் முருகன் உலகத்தையே சுற்றுவார். கடவுளுக்கு 2 விதமான குழந்தைகள், 2 குழந்தைகள் இல்லை. ஒரு குழந்தை படைப்பை சுற்றிக்கிட்டு இருக்கிறது, மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள், மனிதர்கள் உருவாக்கிய பொழுதுபோக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அழகு, இதில் மயங்கி கிடக்கிறது. இன்னொருத்தர் கடவுள் மட்டுமே எனக்கு வாழ்க்கை, வேறு எதுவுமே எனக்கு கிடையாது, கடவுள் சொல்கிறபடி மட்டுமே நடப்பேன். இதுதான் பிள்ளையார். ஸோ அதனால்தான் அவர் மூத்த விநாயகனே பிரியமானவர், ஒரே கடவுள், என்னுடைய ஒரே மகன் அப்படின்ட்டு பைபிளில் இயேசு சொல்கிறதெல்லாம் பிள்ளையாருடைய மகிமை அங்கே போட்டுட்டாங்க. பிள்ளையாருன்றது ஒருத்தர் கிடையாது, இறைவனுடைய வழிபடி நடக்கிற அத்தனை பேரையும் அது குறிக்கும். அப்போ ஏன் ஒருத்தரையே முஸ்லீம்கள் வணங்குறாங்க, பிரம்மகுமாரிகள் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க? இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, இந்தியா இவ்வளவு ஏழ்மையாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் விக்கிரக வழிபாடு கிடையாது, பல தெய்வ வழிபாடு அப்படிங்கிற. விக்கிரகம் அது விஷயம் கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எதுவுமே இல்லாமல் போய் செவுத்தை பார்த்து வணங்குறத விட இது எவ்வளோ உயர்ந்தது. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அவருடைய இப்போ என்னென்னா, நான் அம்மாவை வணங்கலை, ஆனால் அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மாவுடைய நினைவு அது இல்லையா? அது உண்மையிலே அம்மாவுடைய பிரதிபிம்பம். ஆனால் நம்ம இந்து மதத்தில் சிவலிங்கமாகட்டும் எதாக இருக்கட்டும், அது என்னென்னு இந்துக்களுக்கே தெரியாது. மற்றபடி முருகன், பிள்ளையார், அது ஒரு மனித உருவம் இருக்குது, ஏதோ ஒன்று அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் சிவலிங்கம் என்னன்னே தெரியாது. இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கார், கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி. அதை நம்ம பூஜை பண்ண முடியாதனால கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த மேல் பாதி மட்டும்தான் சிவன், கீழ்ப்பாதி ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். எப்படி நபி உடம்புல ஜிப்ரேல்ன்ற ஒரு பரிசுத்தமான ஆத்மா பேசுதோ, அது மாதிரி கடவுளே பேசுகிறார் இறுதியில் தான். ஸோ அப்போ அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பாதி. அதனால தான் கோமுகின்னுவாங்க, அதாவது பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் தெரியாது. அது எப்படி அவங்க உருவாக்குனாங்க அந்த சிலைகள்னால், அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் அந்த டைமில். நரகம், சொர்க்கத்தில் யாரும் கடவுளை வணங்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். துக்கம் வந்தால் தான் நம்ம இறைவனே நினைப்போம் இல்லையா? நீங்கள் பார்க்கலாம், ஏரோப்ளேனில் போகும்போது ஒரு முஸ்லீம் நாட்டில் ஏரோப்ளேன் பற்றிக்குது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கதறாங்க. மற்ற நேரம் எப்பயாவது அப்படி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உள்ளபூர்வமாக துக்கம் வரும்போது தான் அப்படி நினைக்கிறது. மற்ற நேரம் வேணால் கடமைக்கு வேணால் போய் எல்லோரும் இது பண்ணுறாங்க, என்ன பாய் வரலையா தொழுகைக்கு அப்படி கூப்பிட்றாங்களேன்ட்டு போகிறது. அன்புனால யாரும் போகிறது கிடையாது. ஆனால் துக்கம் வரும்போது தானாகவே தேடி போவாங்க. ஸோ அந்த மாதிரி மனிதனுக்கு துக்கம் நரகத்தில் தான் வருது. அப்போ தான் முதலாக உலகத்திலே கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னா, அல்லது வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னா, குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம் உலகத்திலே முதலாக கட்டப்பட்டது. பக்தியை முதலாக தொடங்கப்பட்டது அதுதான் அதிகமாக இஸ்லாமிய மன்னர்களால் சூறையாடப்பட்டது. முகமது கஜினி 17 முறை படையெடுத்ததெல்லாம் அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான். அவ்வளோ வைர வைடூரியத்தினால அது நிரம்பி இருக்குது. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவனுக்கு மட்டும்தான் கோயில் இருந்தது. அப்போ அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். ஸோ கடவுளுக்கு மட்டும்தான் கோயில் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த சிவனை மட்டும்தான் நினைத்தார்கள். அதுதான் கலப்படமற்ற பக்தின்றார். மற்றதெல்லாம் தேவதைகளை, சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், கிருஷ்ணர், ராமர், இவங்கள வணங்குறது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் வணங்குறது தான். ஒரு செங்கல் இருந்தாலும் பார்த்து வணங்குறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா மதமும் ஆயிடுச்சு. இந்து மதத்தில் அதிகமாக இருக்குது. இதைத்தான் கடவுள் விபச்சார பக்தின்றார். அது அவ்விபச்சார பக்தி. விபச்சாரம்னா எப்படி? கணவன் ஒரு ஆணை மட்டும் நினச்சிட்டு இருந்தால் அது பத்தினி, ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது விபச்சாரம். அது கணவனுக்கும் பொருந்தும் இல்லையா? ஒரு பொண்டாட்டியோட மட்டும் இருந்தால் தான் அவன் பதிவிரதன், இல்லைன்னா அவன் பண்ணுறதும் விபச்சாரம் தான். அதே மாதிரி இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களா, ஒரே ஒரு மனைவி மட்டும் ஒருத்தன் இருக்கிறான், மனதிலும் சரி இல்லையா? நிறைய பேர் வெளி உலகத்துக்கு ஒரு அஃபிஷியல் மனைவி இருந்தாலும் கல தொடர்பு எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா மதத்துலையும். எக்ஸப்ஷனே கிடையாது. இல்லை இந்த மதத்திலாம் அப்படி கிடையவே கிடையாதுன்னு எந்த மதமும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மத தலைவர்களே மாற்றுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே ஒருத்தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைக்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களாம், இச்சையாக பார்க்குறதுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களாம், அவன் நிம்மதியாக இருப்பானா? அல்லது ஒரு 10-15 பெண்ணோட தொடர்பு வச்சுருக்கிறான் அட் எ டைமில், அவன் நிம்மதியாக இருப்பானா? பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியும், அனுபவிக்கிறான் அவன் அப்படின்ட்டு. ஏன்னா சினிமாவில் அப்படி காட்டுவாங்க, சாத்தானுடைய வேலை அதுதானே.
ஆனால் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அந்த ஒரு போதையில், அந்த மயக்கத்தில் வந்து உருப்படியாக எந்த காரியமும் அவனால் பண்ண முடியாது. ஏன்னா மனம் அமைதியாக இருந்தால் தான் புத்தி தெளிவாக வேலை செய்யும். அப்போ தான் அவன் உருப்படியாக வேலையை செய்ய முடியும். ஸோ நிறைய உச்சத்துக்கு போனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி மனம் அலைப்பாயறதை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு அஃபேர் வைக்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து அதுவும் ஒரே பெண்ணோடு நிறுத்திட்டு இருப்பான். குறிப்பாக அவன் முன்னேறும்பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவான் டக்குன்ட்டு. கட் பண்ண உடனே அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இதே தான் கடவுளின் விஷயத்திலும். ஒருவரை மட்டும் நினைத்தால் ஆத்மாவிற்கு வந்து பலம் இருக்கும்ன்றார். அது பக்தியே பண்ணாலும் முஸ்லீம்கள் பண்ணுற மாதிரி அல்லாவை மட்டுமே நினைத்தால். ஆனால் இதில் என்னென்னா அல்லாவை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டு இருக்குது, குழந்தைய நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும், அது வேஸ்ட்டு. முழுக்க முழுக்க அவருடைய நினைவிலே இருந்தால், குரானை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் யாருமே கிடையாது. மேபி ரொம்ப ஒரு சிலர் இருக்கலாம் இல்லையா. வெளிநாடுகள்லாம் சிலர் வந்து அவ்வளோ ஒரு அவங்க பேசுகிறது வித்தியாசம் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் போதகர்கள்லாம் ஏதோ கடவுளை விரட்டுற மாதிரி பேசுவாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்வாங்க, கிறிஸ்தவ போதகர்கள் மாதிரி. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பேச அவ்வளோ அமைதியாக இருக்கும். அது வந்து நமக்கு தெரியும், அது வந்து ஒரு தெய்வீகமாக உள்ளன்போடு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது. வீண் விஷயமே இருக்காது. பெரும்பாலும் முஸ்லீம்கள் வந்து வீண் விஷயம் பேச மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பேசுகிறாங்க, இந்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த மத தலைவர்கள் சொல்கிறோம். சரி, அப்போ இதில் நன்மை என்னென்னா இதுதான், ஒருவனை மட்டும் நினைவு செய்ய. அதான் கடவுள் சொல்கிறார், நீங்கள் பலரை வழிபட்டு தான் அனைத்தையும் இழந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உனக்கு எது மேலேயுமே நம்பிக்கை இருக்காது இல்லையா. போய் பிள்ளையாரை கும்பிட்ற, முருகனை கும்பிட்ற, கிருஷ்ணரை கும்பிட்ற, இதை கும்பிட்ற, அதை கும்பிட்றன்னா எதன் மீதுமே உனக்கு உண்மையான நம்பிக்கை இல்லாததுனால தானே அங்கே போகிற. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன், சாமியாரை தேடி போவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், இயேசுவை தேடி போவேன். அப்புறம் எம்மதமும் சம்மதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வந்து புரியல, கடவுள் யாருன்னே தெரியல. அதுதான் பிரச்சனை. யாருக்குமே தெரியலன்றது வேறு விஷயம். பட் தெரியலன்னா கூட கண்மூடித்தனமான நம்பிக்கையாக இருந்தாலும் ஒருத்தர் மேலே இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பல தெய்வ வழிபாட்டில் அவங்க சிக்கலை ஆரம்பத்தில். இப்போ சிக்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். அவங்க மதம் ஸ்டார்ட் ஆன டைமில், இந்து மதம் உட்பட, இந்து மதமும் ஸ்டார்ட் ஆன டைமில் சிவனை மட்டுமே வழிபட்டாங்க. அப்போ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால தான் அந்த கோயில் எல்லாமே அப்படி பிரமிப்பாக இருக்குது. சொர்க்கத்தில் இன்னும் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய புத்தி ஆத்மாவை தவிர வேறு எங்கேயுமே போகாது, ஆத்ம உணர்விலே இருப்பாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிலும் புஷ்ப விமானம். ஸோ இப்போ பாருங்களேன், கலியுகத்துடைய இறுதியில் இருக்கிறோம் நம்ம. இது முடிஞ்சோடனே சத்தியுகம், இது முடிஞ்சோடனே இப்போ ஆத்மா அழியாதது. இதே ஆத்மா தான் அங்கே போகுது, மறுஜன்மம் எடுக்க போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். இப்போ இறைவனுடைய நினைவுனால் ஞானத்தை கேட்டு குணத்தை நம்ம மாற்றிக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சயின்ஸ் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் புஷ்ப விமானம் கண்ணி வைக்கிற நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற அளவுக்கு டெக்னாலஜி அதிவேகம் கொண்ட புஷ்ப விமானம் அங்கே இருக்கும். அது என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இந்த ராவணன் வந்து புஷ்ப விமானத்தில் வந்து தான் சீதையை கடத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி புஷ்ப விமானம் அங்கே ராவணன்லாம் இருக்க மாட்டான். ராவணன்றது சைத்தானை தான் சொல்கிறது. சைத்தான் ஒரு ஆள் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ஸோ மேலோட்டமாக எல்லா மதத்திலும் பார்க்குறதுனால உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த விஷயம் இப்போ நடக்குது பாருங்கள். அந்த புஷ்ப விமானத்துக்கான ஏற்பாடு இப்போ தமிழ்நாட்டிலே பறக்கும் கார் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். காரு பறந்தே போகிற மாதிரி. அதுவும் அதுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது. பெட்ரோல் போட தேவையில்ல, சார்ஜ் போட தேவையில்ல. அதுவே செல்ஃப் சார்ஜ் பண்ணிக்கும். பறக்கும் பொழுதே ஜெனரேட் பண்ணுது இல்லையா, அப்படியே சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியில் இப்போ அது ப்ராசஸில் இருக்குது. ஸோ அது சொர்க்கத்திற்கான அந்த ஏற்பாடு இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. 172 பார்த்தாச்சு. ஸோ அது அந்த ஒருவரை வழிபடுறதுன்றது கரெக்டு தான். பட் எப்படி வழிபடுவீங்கன்றது தான் பிரச்சனை இல்லையா. கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாமல் அவரை எப்படி நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் அப்படி இருந்தால் கூட அவரை தவிர எதையும் நினைக்காத போது சக்தி இருக்குன்றது உண்மைதான். பட் அதை தெரிந்து நினைக்கும் போது சக்தி அதிகமாக இருக்கும். காமத்தையே வெல்லக்கூடிய சக்தி இருக்கும். சரி, 173. உங்களின் மீது
அல்லாஹ்வாகிய அவர் ஹராம், அதாவது தடை செய்யப்பட்டது அப்படின்னு எதையெல்லாம் ஆக்கியிருக்கிறாரோ அது எதுனா செத்ததையும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுப்பு பிராணிகளில் எதற்கு பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதையும் தான். ஆகவே எவரேனும் பாவம் செய்யும் நோக்கம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான சரியான அர்த்தத்தை முஸ்லீம் சகோதரர்கள் போடுங்க. ஏன்னா அது எனக்கு சரியாக புரியல. பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது மட்டும் புரியுது, தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது அது புரியுது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு புரியுது. அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுப்பு பிராணிகளில் எதற்கு பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதையும்ன்றதுக்கு மட்டும் புரியல. ஸோ அதை அவசியம் முஸ்லீம் சகோதரர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நடக்கிறது என்னென்னா, இதில் உள்ளதில் இறைவனுடைய ஞானம் எதுன்றதை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை முஸ்லீம் சகோதரர்கள் கமெண்ட்டில் போடுறாங்க. ஸோ அதையும் பார்த்து நான் தெரிஞ்சிக்க தான் செய்கிறேன். அவங்க நெகட்டிவாகவே போட்டாலும், நெகட்டிவாக போடுறது வெளியில் வராது, பட் அதை நான் படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு பேசுகிறது எப்படின்னு தெரியாததுனால அந்த கமெண்ட்டை ஹோல்ட் போட்டுறோம், அவ்வளோதான். ஸோ அதை டீசெண்டாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஏன்னா நிறைய சகோதரர்கள் டீசெண்டாக வெளிப்படுத்துகிறாங்க, அந்த கமெண்ட்டை நம்ம வெளியிட தான் செய்கிறோம். ஸோ அப்போ ஏன்னா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ஒருமையில் பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்கள் மதத்துக்கு தான் அவமானம். அது உங்களுக்கு புரியலையா? இப்போ நான் திடீர்னு மோசமாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மகுமாரிகளே சேர்த்து இல்லை நீங்கள் மோசமாக நினைப்பீங்க. அதே மாதிரி தானே நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா முஸ்லீம் மதத்தையே சேர்த்து இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. யாரோ ஒருத்தர் தீவிரவாதத்தை பண்ணுறாங்க அப்படின்போது முஸ்லீம் மதத்துக்கே அது கெட்ட பேராகுது. சரி, அவங்கள நம்ம மாற்ற முடியாது, பட் நீங்கள் பேசுகிறதுல ஸோ அதில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஏன்னா பாய்னாலே சகோதரன் சகோதரன் தான் அர்த்தம். அந்த சகோதர உணர்வு இருக்கிறதுனால தான் நம்ம மற்ற மதத்து சகோதரர்களுக்கும் இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு போடுறோம். ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கல, அது பரவாயில்ல, அது உங்களுடைய உரிமை. ஸோ அதை டீசெண்டாக வெளிப்படுத்துங்க, அவ்வளோதான். அடுத்தது இது கடைசி லைன் ரொம்ப சூப்பரான லைனு. பாவம் செய்யும் நோக்கம் இல்லாமல் வரம்பு மீறாமல் இருந்து அவனுக்கு நீ சாப்பிட்டே ஆகணும்னு துப்பாக்கி வச்சு ஒருத்தன் மிரட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவனுக்கு குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் யாரும் மிரட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பாட்டு விஷயத்தில் யாராவது அப்படி மிரட்டுறாங்களா தெரியல. ஏன்னா பன்னிக்கறி அமெரிக்காவில் சாப்பிட்றாங்க, மேபி இருக்கலாம், தெரியல. சரி, ஆனால் இதே இறைவனுடைய ஞானம், பிரம்மகுமாரிகளின் ஞானத்தின்படி பார்த்திங்கன்னா இங்கே மாமிசமே சாப்பிடக்கூடாது இல்லையா? அங்கே அவங்க மிரட்டி நீங்கள் சாப்பிட்டா மன்னிப்பு உண்டா அப்படின்னா அப்படிலாம் கடவுள் எதுவும் சொல்லலை, அதை பற்றி பேசலை. ஆக்சுவலாக இங்கே வெளியிலே சாப்பிடக்கூடாது. பிரம்மகுமாரிகள் சமைத்த உணவை, இறைவனின் நினைவிலிருந்து சமைத்த உணவைத்தான் சாப்பிடணும். வெஜிடேரியன், வெங்காயம் பூண்டும் இல்லாமல் சாப்பிடணும். ஆனால் எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வெளியில் போகிறாங்க, டிரைவராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? அவங்களுக்கு 1.5 நாள் ஷிஃப்ட்டாக ஏதோ நினைக்கிறோம், லாங் ட்ராவல் இதெல்லாம். அப்போ அவங்க வெளியில் தான் சாப்பிட்டாகணும். அப்போ வெஜிடேரியன் ஃபுட்டாக இறைவன் நினைவில் இருந்த அந்த உணவை தூய்மைப்படுத்திட்டு, அது எப்படின்னா ஆத்மா இங்கே இருக்கு இல்லையா, உடம்புன்றதே மறந்துடுங்க, ஆத்மாவும் அல்லாவும் ஒன்றாக, அவரும் ஒளிப்புள்ளி நானும் ஒளிப்புள்ளி இருந்து இந்த உலகத்திற்கே சக்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது எப்போவுமே பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த உணவையும் தூய்மையாக்குறோம் அப்படின்னும்போது அந்த சமைக்கும்போது கண்ட குப்பையை நினச்சிட்டு தான் சமைப்பாங்க, எந்த மதத்தினராக இருந்தாலும். இப்போ டிவி சீரியல் ஏதோ கடவுள் நினைவை தவிர எல்லாமே குப்பை தாங்க. ஸோ அப்படி சமைக்கிறது எல்லாமே அந்த உணவில் அதோடைய பிரபாவம் ஏற்படும், அதை சாப்பிட்றவனுக்கு அந்த குணம் வரும். ஸோ அப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன், எல்லாருக்கும் கிடையாது. மற்றபடி சொந்தக்காரங்க வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கிறத அதெல்லாம் எக்ஸெப்ஷன் கிடையாது. நீங்களே போய் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைங்க நாங்களே சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. ஆனால் அதுவும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். பூண்டு வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் தயிர் போட்டு சாப்பிட்லாம். இட்லின்னா அதில் சட்னியில் ஏதோ பூண்டு வெங்காயம் கலக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் சர்க்கரை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் சுத்தமான உணவை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ட்டு இதில் சொல்லப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம். அடுத்தது காமம் இல்லையா? காமம் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின் ரோலே இங்கே. உலகம் அழிகிற நேரத்தில் அதை சொல்கிறார்.
ஒரு சகோதரர் போட்டிருந்தார், பிகே சரவணகுமாரோடைய அப்பா காமத்தை விட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் சகோதரர் போட்டிருந்தார். அவர் விட்டுருந்தா நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஆத்மா பிறந்து தான் ஆகணும் இல்லையா, வேறு எங்கேயாவது போய் பிறக்க தான் போகிறோம், அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ இது கலியுகத்தில் அப்படி தான் பிறக்கிறது, ஆனால் போக போகிற இடம் அப்படி கிடையாது. அந்த இடத்துக்கு நீங்கள் தயாராகணுன்றதுக்காக காமத்தை விட சொல்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இப்போ ஒரு மனைவி இருக்கிறா, இறைவனுடைய ஞானத்தை எடுத்துக்கிட்டா, பட் கணவன் ஏற்கலை இல்லையா. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் யார் இப்போ கடவுளை பற்றிலாம் நினைக்கிறாங்க, எல்லாம் ஊரை சுற்றலாம், காமத்திலே மூழ்கி கிடக்கலாம், கரிமீனில் இருக்கலாம், இப்படி தான் கிடக்கிறாங்க. அப்போ கணவன் ஏற்றுக்கலை அப்படின்னும் பொழுதும் புரிய வைத்து பார்க்கலாம், இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ மனைவி அனுமதி இல்லாமல் கணவன் தொட்டால் அது ரேப். ஆனால் அதை நிரூபிக்கிறது பெரிய கஷ்டம், அது வேறு விஷயம். பட் ஆனால் சட்டம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. 1936 இந்த கடவுள் வரார். ஸோ அந்த டைம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெண்கள் வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடுமையெல்லாம் வேறு பண்ணுவாங்க, அடிப்பாங்க, பெல்ட்டு கைட்டெல்லாம் செம்ம அடிப்பாங்க, அடித்து திட்ட ஒரு ரேப்பு மாதிரி மனைவியோட காமம் வைப்பாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் இறைவன் நினைவில் மட்டும் இருக்கணும், அந்த காமத்தின் சுகம் உங்கள் புத்தியில் வரவே கூடாது. முழுக்க இறைவன் நினைவிலே ஒரு ஜடம் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோடு காமம் வைக்கிறவனுக்கு அவ்வளோ பெரிய பாவம் சேரும், உங்களுக்கு சேராது அப்படின்றது அந்த எக்ஸெப்ஷன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது எப்பவும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதனுக்கு உணவின் மூலமாக, இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நிர்பந்திப்பாங்க. ஆல்ரெடி நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்கக்கிட்ட என்னத்தை யார் திணிக்க போகிறாங்க இல்லையா. ஸோ இது பிரம்மகுமாரிகளுக்கு ரொம்பவே கரெக்டாக பொருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் செத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கணும், ஏற்கனவே செத்து கிடக்கிறது, எப்படியா இருந்தாலும் நீ சாப்பிடும்போது சாக அடிச்சுட்டு தானே சாப்பிட போகிறீங்க நான்வெஜ்ஜை. ஸோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கலாம். ஸோ அடுத்தது 174. நிச்சயமாக வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைச்சிட்டு அதற்கு பகரமாக சொற்ப கிரயத்தையும் வாங்குகின்றனரோ அத்தகையோர் அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் உட்கொள்வதில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டார், அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கவும் மாட்டார், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. ஸோ கடவுள் கொடுக்குற அந்த ஞானத்தை மறைச்சிட்டு அதற்கு பகரமாக, அதற்கு பதிலாக சொற்ப கிரயத்தையும், ஸோ அதாவது என்னென்னா வேறு ஒரு காரணத்திற்காக கடவுளுடைய ஞானத்தை மறைக்க, இது பல அர்த்தத்தில் வரும், எந்த ஞானம் வேணும்னாலும் மறைக்கலாம், இச்சைக்காக. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றது நெருப்பு சாப்பிட்றதுக்கு சமன்றார். மறுமை நாளில் கடவுள் பேசவும் மாட்டார்ன்றாங்க. மொத்தத்தில் அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மிகப்பெரிய பாவம் இல்லையா, கடவுளுடைய ஞானம் கிடைத்தும் அதை மறைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஞானம் கிடைத்த பிறகு அவங்க தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் இவங்க தான் பொறுப்பு ஞானத்தை சொல்வதற்கு. அவங்க அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஞானத்தை நீ சொல்ல, அவங்க இப்போ தண்ணி அடிச்சிருக்கிறவன் திட்டுறான், அவன் அந்த மயக்கத்தில் இருக்கிறான், அதில் பேசுகிறான், சுயநினைவில் பேசலை. அது மாதிரி உலகம் ஃபுல்லாகவே சாத்தானுடைய பிடியில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அது புரியாது. இருந்தாலும் நீங்கள் அன்பாக சொல்லுங்கள். அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது பாவமாக சேரும். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஞானம் இந்த கிடைக்குது. கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் புரியவே செய்யுது. கோடியில் ஒருத்தருக்கு தான் கேட்குது. கேட்குறவங்களில் எல்லாருக்கும் புரியுறது கிடையாது. அதை நீங்கள் கமெண்ட்லேயே பார்க்கலாம். அப்படி புரிஞ்சும் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலை அப்படின்னும் பொழுது நரக வேதனை உண்டு, துன்புறுத்தும் வேதனையும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தகையோர் தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக வேதனையையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களாவர் இல்லையா. காசு கொடுத்து வாங்கிட்டா மாதிரி இல்லையா. இவங்களுக்கு ஒரு அற்பகால ஆதாயம் கிடைக்குதுன்றதுக்காக தவறான வழியை போதிக்கிறது இல்லையா. கடவுள் சொல்கிறார் காமத்தை விடுன்ட்டு. காமத்தை விடுன்னு சொன்னால் யாராவது முதல்ல கேட்பாங்களா, பார்ப்பாங்களா? முதல்ல உங்கள் கூட பேசக்கூட மாட்டாங்க. இவன் ஒரு லூசு பையன்ட்டு போயிடுவாங்க. ஆனாலும் நீங்கள் இறைவனுடைய ஞானத்தை தான் சொல்லணும்.
அப்படி இல்லை, இப்போ பாருங்கள் ஈஷா யோகா இதெல்லாம் கூட்டம் வர்றது காரணம் என்ன, காமம் வீடுன்னு சொல்கிறது கிடையாது. கரிமீன் வீடுன்ட்டு சொல்கிறாங்க, பட் காமம் வீடுன்னு சொல்கிறது கிடையாது. உண்மையில் அவங்க துறவிகள் தானே, காமம் வீடுன்னு தானே சொல்லணும், ஏன் சொல்ல மாட்டுறாங்க? சொன்னால் யார் போவா? ஸோ இன்னொன்று அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, அது வேறு விஷயம். பட் நாம் இந்த ஞானத்தை தெரிந்தவர்கள் கடவுளுடைய ஞானத்துக்கு புறம்பாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதாவது அவங்க காமத்தை விடுறாங்க விடலை அது வேறு விஷயம், அது அவங்க கணக்கு, அவங்களாவது கடவுளாவது. ஆனால் கொடுக்க வேண்டியது தான் உங்களுடைய கடமை. அப்படி இல்லைன்னா மன்னிப்புக்கு பதிலாக வேதனையை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் கடைசி லைன் பாருங்களாம். ஆகவே நரக நெருப்பின் மீது அவர்களை சகிக்க செய்தது எதுவோ. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் தெரியுது, அதாவது நரகம் நெருப்புலாம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம நரகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்துக்கு இவ்வளவு சுகம் இருக்குதுன்னு தெரிந்தும் அதை இழக்கிற அளவுக்கு இங்கே உனக்கு என்ன அப்படி சுகத்தை இந்த சாத்தான் கொடுக்குறான் அப்படின்னு கடவுள் கேட்குறார். ஸோ அது கடவுள் நேரடியாக கேட்குறது. ஸோ அதை அப்படியே இங்கே ரிவர்ஸாக நரகத்தின் நெருப்பை சகிக்க செய்தது எதுவோ அப்படின்ட்டு இருக்கு. அதுவும் இருக்குது, ஏன்னா இங்கே காமம் கோபம் இதெல்லாம் முழுக முழுக அவங்க மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்கிறத நாம் பார்க்குறோம். காமத்துக்கு ஒன்ஸ் அடிமை ஆகிட்டா பாருங்கள், பாகிஸ்தான் முஸ்லீம் தான் போய் சவுதியில் போய் 13 வயசு பொண்ணை கற்பழிச்சிருக்கிறாங்க கேங்காக. ஸோ அத்தனை பேர் அறுத்த வீடியோவை போடுறாங்க. ஸோ அப்போ அந்த காமத்துக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா அவன் மனைவிக்கிட்ட தான் வச்சுருப்பான், ஆனால் அவன் முன்ஜென்மத்தில் எந்த அளவுக்கு உள்ளே போயிடுச்சு தெரியாது, அதை அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்போ தான் அவன் மாட்டிக்கிறான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சொன்னோம், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான லா இல்லை அப்படின்னா அவர்களால் காமத்தை விடவே முடியாது, மிரட்டி வச்சு அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. சரி, ஸோ 176 இது நிச்சயமாக அல்லாஹ் உண்மை கொண்டு இவ்வேதத்தை இறக்கி வைத்துள்ளான் என்பதினாலாகும். மேலும் நிச்சயமாக இவ்வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் உண்மையை விட்டு தூரமான பிளவிலேயே இருக்கிறார்கள். ஸோ முஸ்லீம்கள் இது குரானுக்கு சொல்கிறாங்க, மற்ற மதத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் கடவுளே ஞானத்தை கொடுக்கறது இப்போ தான் கொடுக்குறாரு. இதில் தான் கருத்து வேறுபாடு வரும். கரிமீன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க கடவுள் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் ஜாலியாக சாப்பிட்றாங்க. கரிமீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னும்போது பிரச்சனை, குறிப்பாக காமம் கூடாதுன்னும் போது பிரச்சனை. இல்லை எங்கள் மதத்திலலாம் அப்படி சொல்லலை. அப்போ கருத்து வேறுபாட்டில் இருக்கிறவங்க தூரமாகவே இருக்கிறாங்க, சொர்க்கத்தை விட்டும் தூரமாகவே இருக்கிறாங்க. சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறாங்கன்னா முதல் 2500 வருடம் சொர்க்கம். ஸோ அடுத்தது தான் மதங்கள்லாம் வருது. சொர்க்கத்தில் இருந்த தேவதைகள் இங்கே வரும்போது இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்துன்றது அப்போ இந்தியா பேர் இந்துஸ்தான், மற்றபடி இந்துன்றது மதம் கிடையாது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் கடவுள் உருவாக்குற தர்மத்தின் பெயர். ஆனால் அது கூட அங்கே சொல்லிக்க மாட்டாங்க. ஆதினா ஆரம்பத்தில் தோன்றியது, சனாதனம் என்றென்றும் அழியாதது, ஆத்மா அழியாதது. ஸோ ஆரம்பத்தில் வந்த ஆத்மா கடைசி வரைக்கும் நடிக்கிறதுனால அதோடைய சனாதனன்ற வார்த்தை இருக்குது, தேவதைகளுடைய தர்மம். இப்போ இங்கே தான் மற்ற மதங்கள் எல்லாமே வருது. அப்போ இப்போ ஒரு கிறிஸ்தவ தர்மம் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி வருது. முஸ்லீம் தர்மம் 1400 வருடம், சீக்கிய தர்மம் 500 வருடம் முன்பு. அப்போ எந்த அளவுக்கு இறைவனை விட்டு நீங்கள் நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க, சொர்க்கத்தை விட்டு எட்ட போகிறீங்க. ஸோ அதுதான் இறைவனை விட்டு தூரமாக இருக்கிறதுன்றதும் இறைவன் கொடுக்குற சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருக்குதுன்றதும் ஒன்று தான். ஸோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும். 5000 வருடத்தை ஒரு கல்பம்னோ இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதே தான் பண்ணுவீங்க. 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ போட்டால் தான் இப்போ நான் போடுவேன். இப்போ நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நிராகரிப்பீங்க. கடைசியில் நியாய தீர்ப்பு நாளப்போ கடவுள் காட்சி கிடைக்கும்போது கதறுவோம். ஆனால் அந்த நேரத்தில் டூ லேட், அதுக்கப்புறம் முயற்சி செய்கிறதுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறது முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்தோம், குரானில் போட்டிருந்தது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்டின்ஸ்க்கும் அதே மாதிரி பைபிள் எடுக்கிறோம். இந்துக்களுக்குமே இப்போ மகாவிஷ்ணுவை பற்றிலாம், பரம்பொருள் மகாவிஷ்ணு பிரச்சனை சிக்கனர் இல்லையா, அவரை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறது தப்பு பிரதர், சுவாசத்தை கவனிக்கிறது இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரை நினைத்தால் தான் பாவம் போகுமே தவிர நீங்கள் சுவாசத்தை நினைத்தாலோ அல்லது நாராயணனாலோ ஓம் நம சிவாயனாலோ அல்லது சினிமா பாட்டு போட்டு போடுறது தியானம் பண்ணுறதுனாலையோ பாவம் அழியாது. கடவுளை நினைத்தால் மட்டும்தான் பாவம் அழியும். அது கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியும். கடவுள் வந்துட்டார்,
அப்படின்றத நம்ம பல முறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கடவுள் ஒருவர் தான் இல்லையா? ஸோ அவரை நினைக்க நினைக்க தான் ஆத்ம சக்தி வரும். என்ன ஒன்று, இந்த ஞானத்தை சொல்லி அந்த மாதிரி நான் யோகா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கடவுளுக்கான ஞானம், கடவுளுக்கு சொந்தமானது. கடவுளுக்கு சொந்தம்னா எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லா குழந்தைக்கும் சொந்தமானது. எந்த குழந்தைக்கு தெரியுதோ அது மற்ற சகோதரர்களுக்கு சொல்லணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்க தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க, புரியாது. ஒருவேளை புரிந்தாலும் வெளில சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்க பின்னாடி இருந்த கூட்டமெல்லாம் பிரம்மகுமாரிகள் பக்கம் வந்துடும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவருக்கும் சொல்லி இருக்கிறோம். குறிப்பாக இப்போ பிரச்சனை வரும்போது அந்த பதற்றம்லாம் வருது இல்லையா, அப்போ இறைவன் நினைவில் இருக்கும்போது அப்படியே மனம் அமைதியாகும். நீங்கள் எந்த மதத்தின்படி எப்படி வழிபாட்டு முறை சொல்லியிருந்தாலும் உங்கள் மனம் அமைதியே ஆகாது. ஆனால் இறைவனை செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கள். எனக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா, எனக்கும் யாருக்கும் சம்மந்தம் கிடையாது, உடம்பே என்னது கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி, என் மதம், என் மொழி, என் இனம் எதுவுமே கிடையாதுன்னு போதே மனசில் சேடும். ஏதோ ஒன்றுத்தை என்னதுன்னு பிடிக்கும்போது தான் வலியை கொடுக்குது. ஸோ இதை இப்போவாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த சகோதரருக்கு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். உங்களுக்கும் பிரச்சனை வரும்பொழுது இதை ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்ட்டு. கடைசியில் எல்லாரும் விழுந்து இந்த நினைப்பாங்க. ஏன்னா உலக அழிவு என்பது தன் கண் முன்னாடி குடும்பத்தில் உள்ள பெண்கள் கற்பழிக்கப்படும் போது, ஏன்னா காமத்தை விடாததுக்கு தண்டனை அது நடக்கும் கடைசியில். அப்போ தான் உங்களுக்கு காமத்தின் மீது வெறுப்பே வரும். அடுத்தது ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மாலாம் பூந்துக்கும், செத்துப்போன ஆத்மா, பேய் ஆத்மா. ஸோ அதெல்லாம் வேறு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த நேரம் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் இப்போவே நினைத்தால் ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த நேரம் நினைத்தால் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஏன்னா நினைத்தால் தான் நீங்கள் மேலேயே போக முடியும். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஸோ எங்கே நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு டக்குன்னு போயிடும். உலகத்தில் உள்ள எதையுமே நினைக்கக்கூடாது. நினைக்க நீங்கள் இங்கே பேயாகவே சுற்றுவீங்க. இது எதையுமே நினைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் இழந்த பிறகு நீங்கள் இறைவனை நினைக்கும் போது போவீங்க. அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அடி வாங்கிய பிறகு நினைப்பீங்க. ஸோ சீக்கிரமாக நினைக்கிறீங்களா, லேட்டாக நினைக்கிறீங்களான்றது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.